Yo, what's up guys? Welcome back. இன்னைக்கு நமக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரான ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் இருக்கு. பெட்டி நிறைய காசு, அது மட்டும் இல்ல ஏகப்பட்ட கோல்டு, அது கூடயே வந்து பாத்தீங்கன்னா கோல்டு ஆட்டோ அண்ட் KTM பைக், இது கூடயே சின்சான் ஓட்டுற மாதிரி மினி டியூக் பைக்லாம் இருக்கு. இந்த எல்லா ரிவார்ட்ஸுமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்கு. ஆனா பக்கத்துல போனோம் நம்ம கதை முடிஞ்சிச்சு. இதை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா கம்பி வேலி மட்டும் போடல, அதுக்கு பாடி கார்ட்ஸா வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட முதலையை நிறுத்தி வச்சிருக்கானுங்க. பக்கத்துல போனோம்னா கடிச்சு குதறிடும். அதை எடுக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்க அந்த வாட்டர் ஸ்லைட்ல குதிச்சு வந்து உள்ள போனா மட்டும் தான் எடுக்க முடியும். அங்க போகணும்னா நமக்கு முன்னாடி இருக்க இந்த ரூட்ல போகணும். இது அவ்வளவு ஈஸியான ரூட் கிடையாது போறது. நம்ம போற வழியில ஒரிஜினல் ஃபேக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு ரூட் இருக்கும். அதுல கரெக்டான ரூட்டை சூஸ் பண்ணி போனோம்னா நம்ம தப்பிச்சு அங்க போயிடலாம். ஒருவேளை தப்பான ரூட்டை சூஸ் பண்ணோம், நேரா போய் தண்ணிக்குள்ள தான் விழுவோம். தண்ணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட முதல்ல நம்மளை கடிச்சு குதறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கு. அந்த முதலைங்களை எல்லாம் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அதுங்க எவ்வளவு கொடூரமான முதலைங்கன்னு சொல்லிட்டு. இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி போனா மட்டும்தான் அந்த ரிவார்ட்ஸை எடுக்க முடியும். அந்த ரிவார்ட்ஸை யார் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அந்த முதலைங்கெல்லாம் இருக்கா இல்ல அதுங்களுக்குள்ள அதுங்களே கடிச்சிட்டு சாவுதுங்களான்னு சொல்லி பார்ப்போம். கீழே தான் சவுண்டு கேட்குது. அங்கே பாருங்க எவ்வளோ கொடூரமாக அதுங்க நின்றுக்கிட்டு இருக்குங்க. டேங்கப்பா ஜம்ப் பண்ணிலாம் விளையாண்டுக்கிட்டு இருக்குங்க. விட்டா நம்மளை தாவி பிடிச்சிரும் போல. பசி வெறியில இருக்கும் போல அந்த ஒரு முதலையும் எங்க தாவிட்டு பாருங்க. ஐயோ விட்டா நம்மள கொத்தா தூக்கிட்டு போயிருந்துருக்கோம் நேரத்துக்கு. எட்டி பார்த்ததுக்கே இந்த நிலைமைனா ஒருவேளை தவறி கீழே விழுந்தோம். ஐயோ நானும் ஃபர்ஸ்ட் போல. கிராணி நீ தான் எப்பயும் ஃபர்ஸ்ட் போறங்கல்ல, நீ எப்போ? நான் ஃபர்ஸ்ட் போனோம்னா அந்த முதலைங்க என்ன பார்த்து பயந்து ஊரை விட்டு ஓடுறான். அதனால நான் ஃபர்ஸ்ட் போவேன். பல்லு கிளவி நான் அப்புறம் பாத்துக்கிறேன். ஹே லக்கி நீ போறியா? பாஸ் நான் ஃபர்ஸ்ட் போனோம்னா ஒருவேளை நான் இருக்க பசிக்கு அந்த முதலைங்க எல்லாம் கடிச்சிட்டா மட்டும்னா என்ன பண்றது? போகாம இருக்கிறதுக்கு என்னலாம் கதை சொல்றாங்க பாருங்க. இவன் என்ன சொல்ல போறானோ? டே சின்சானே நீ கொஞ்சம் டிசிக்குங்க. நான் ஃபர்ஸ்ட் வாழ்க்கையிலேயே போனது கிடையாது தங்கோ, அதனால நீ எப்பைக்குங்க. ஆனா பாவிகளா எல்லாம் கழட்டி விட்டானுங்களே. நம்ம தான் போகணும். நமக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கார் இருக்கு. இந்த கார்ல நம்ம எந்த காரை வேணுமோ சூஸ் பண்ணி எடுத்துட்டு போகலாம். நம்ம தான் ஃபர்ஸ்ட் போறோங்கிறனால நம்ம எதுவுமோ இதில் சூஸ் பண்ணி எடுத்துட்டு போகலாம். இங்கே போறீங்க முதல்ல வாய் மாதிரியே இருக்குது. ஒருவேளை முதல்ல வாய்க்குள்ள போனோம்னாலும் இது கூர்மையா இருக்குல்ல, அப்படியே ஓட்ட போட்டு வெளியே வந்துடலாம். அப்ப இதையே எடுத்துட்டு போவோம். ஆனா என்ன ரொம்ப சிறுசா இருக்கு. இதுல எப்படி உட்காந்து போறோம்னு தெரியல. போவோம். அந்த முதலைங்கிட்ட மாட்டாம போனா மட்டும் போதும். தண்ணிக்குள்ள போனா தானே பிடிக்கும். நம்ம தான் தரையில தானே. என்னாச்சு? எங்க காரு என்ன காரு பறக்குது? என்னடா நடந்துச்சு இப்ப? இட்ஸ் பாசிபிள். கீழே போறது அந்த முதல்ல எவ்வளவு தூரம் ஜம்ப் பண்ணுது. இந்த முதல்ல தான் அப்ப நம்ம கார் அடிச்சு பறக்க விட்டுச்சா? ஆஹா குறுக்க இவ்வளவு சேஃப்டிக்கு இருந்துமே இவ்வளவு தூரம் தாவி நம்மள அடிக்குதுன்னா தண்ணிக்குள்ள போனோம்னா நம்ம கதை முடிஞ்சிச்சு. அங்க பாருங்க அதோட வாழு வந்துட்டு போகுது மேல. இங்கிருந்து சீக்கிரம் கிளம்பணும். காருக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு கீழே ஊத்திட்டு வருது. என்னது அது? என்ன கார் நின்றுச்சு? ஆஹா நகர மாட்டேங்குது. அப்ப பின்னாடி ஊத்துனது டீசலா? எல்லா டீசலும் உடச்சிட்டு கீழே ஊத்திடுச்சு போலீங்க. ஐயோ இனிமே இந்த கார் எடுத்துட்டு போக முடியாது. நம்ம வேற கார் தான் போய் எடுத்துட்டு வரணும். ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. என்னடா போன வேகத்துல திரும்பி வந்துட்ட? நீ போன கார் இல்ல. அதை ஏன்டா கேக்குறேன்? அந்த முதல்ல அடிச்சு உடச்சிருச்சுடா. இப்ப எந்த கார் எடுத்துட்டு போறது நம்ம? இந்த கார் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க. எல்லா இடத்துலயும் கம்பி போட்டு சேஃப்டிக்கு கொடுத்துருக்கானுங்க. அந்த முதலே வந்து இடிச்சாலும் உடையாத அளவுக்கு தான் இருக்கு பாக்க. சரி ஓகே இதை எடுத்துட்டு போவோம். மறுபடியும் அந்த முதல்ல வந்து தாவி வந்து பிடிச்சிட போகுது. போன டைம் கார் தான் அடிச்சு உடச்சிட்டு போச்சு. இந்த டைம் இதை உடச்சிட்டு வந்து உள்ள நம்மள பிடிச்சிட்டு போயிட போகுது. இங்க இருக்குது பாருங்க நம்ம கொண்டு வந்த காரு. இப்ப இது மேல ஏறி போகணுமா? இது என்ன ஒரே செங்குத்தா போகுது. இது மேல நம்ம வண்டி ஏறிடுமா? சரி ஃபுல் கீரை போட்டு மேல ஏத்துவோம். ஏறிடு நான் மேல மட்டும் ஏறிட்டுனா எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஏறிடுறா எஸ் மேல வந்தாச்சு. நம்ம இந்த வீடியோக்கு எல்லாரும் லைக் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கேம் பிளே வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம எதுல போறது நம்ம? என்னடா லைட்டா போனதுக்கே நம்ம டயர் உள்ள இறங்கிடுச்சு. ஆஹா காரு மாட்டிக்கிச்சுங்க. இந்த லைட்டா கொஞ்சம் முன்னாடி போனனால கீழே வந்துடும். அப்பாடா எப்படி வந்துட்டேன். ஓ அப்ப இது ஃபேக் ரூட்டா? ரூட்ல கூட ஃபேக் ரூட் வச்சிருப்பானுங்க போல. அப்ப நம்ம லெஃப்ட் சைடு தான் போகணும். நல்ல வேலை பொறுமையா வந்தோம். கொஞ்சம் வேகமா வந்து அதுல விட்டுருந்தோம்னா அப்படியே கீழே விழுந்திருப்போம். கீழே வேற முதலைங்க வாயை புலந்துக்கிட்டு நிக்குதுங்க நம்மள பிடிச்சி சாப்பிடுறதுக்கு. முதலைங்களுக்கு நான் ஸ்நாக்ஸ் ஆக விரும்பல. ஏன்னா கார் வீலிங் ஆகுது. பைக்கு தானே வீலிங் பண்ண முடியும். இது என்ன காரே வீலிங் ஆகுது? அப்புறம் எப்படி போறது? இங்க ஏதோ இருக்கு முன்னாடி ஏதோ எழுதி இருக்க மாதிரி இருக்கு. என்ன எழுதி இருக்கு? லவ்லின்னு நம்ம பேர் எழுதி இருக்குங்க. ஆனா நடுவுல இவ்வளவு பெரிய கேப் இருக்கு. எப்படி இந்த கார் எடுத்துட்டு இது மேல போறது? இங்க இருக்க ரூட்டும் ரொம்ப சின்னதா இருக்கு. இதுல கார் கொண்டு போயிட முடியுமா? இதுக்கப்புறம் வழியே இல்லை. எப்படி போறோம்? டெலிபோர்ட்டிங் வந்துட்டுங்க. ஆனா கார் வீல் மாட்டிக்கிச்சு. ரெண்டு வீல் பின்னாடி மாட்டிக்கிட்டு இருக்கு, ரெண்டு வீல் முன்னாடி மாட்டிக்கிட்டு இருக்கு. அங்க ஏதோ வந்துகிட்டு இருக்குது. முதல்ல ஐயோ போச்சுடா. அட முதலையே என்னையுமே ஏமாத்திரியா நீ? நான் தண்ணிக்குள்ள விழுந்ததானே நீ கடிக்கணும். மேல வந்து நீயே தள்ளி விட்டு என்ன கடிக்கிற? ஆஹா அங்க பாருங்க அங்க
எப்படியாவது அதுக்கிட்ட மாட்டாம இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். எங்க போச்சு? அடடடடா வந்துகிட்டு இருக்கு, நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கு. போச்சுடா. ஐயோ, அந்த முதல்ல அவனை கொத்தா தூக்கிட்டு போயிடுச்சு. நானும் போக மாட்டேன். கிளவிய நீ போ அடுத்தது. நீ என்னடா எனக்கு ரூல்ஸ் சொல்ற? உன் தொண்டையை கடிச்சு கோதறி இருப்பேன். வட்டி பேரு பொட்டி பயல. இந்த கிளவி கிட்ட நின்னோம்னா நம்மளை கடிச்சாலும் கடிச்சிடும். அது வாயை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு. நானே போயிடுறேன். எந்த கார் எடுத்துட்டு போறது நம்ம? இதுல எந்த காரு? இதுதான் ஆர்மி கார் மாதிரி இருக்கு. எல்லா பக்கமும் சேஃப்டிக்கு என்னென்னமோ கொடுத்துருக்கானுங்க. டயரும் நல்லா பெருசா இருக்கு. இதையே எடுத்துட்டு போவோம் நம்ம. ஒருவேளை தப்பி தவறி நம்ம தண்ணிக்குள்ள விழுந்தோம்னாலும் அந்த முதல்ல இதை உடச்சிட்டு நம்ம உள்ள வந்து கிடைக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. அவ்வளவு ஸ்ட்ராங்கா செஞ்சிருக்காங்க. சரி, இதையே எடுத்துட்டு போவோம் நம்ம. ஆனா என்ன, இதை ஓடுறதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. லைட்டா திருப்பினாவே அப்படி இப்படி இல்ல திரும்புது. அள்ளிக்குங்கோ, கொஞ்சம் கிள்ளிக்குங்கோ. இந்த சின்சான் வரான், எல்லாரும் வழியா விட்டுக்குங்கோ. இந்த போட்டியில ஜெயிச்சு இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் எடுக்க போறது நான் தானாங்கோ. மண்டப்பையிலோட கார் இங்கதான் இருக்குது. அடிச்சு தூக்கியாச்சு அவனத. இந்த கார் தான் வேலை செய்யலன்னு சொல்லிட்டு வந்தானா? இது என்ன முன்னாடி இது மேல ஏறி போகணுமா இப்ப? ஆஹா, நம்ம கார் வேற ஏறுமா? முக்குதே. ஏறிடு ஏறிடு. அவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் தூரம். ஏறு 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 ஏறு. வந்துட்டோம். அப்பாடா, எப்படியோ சரி வந்தாச்சு. ஆனா இந்த வண்டிக்கு ஒரு சின்ன கீரல் வரைக்கும் இது வரைக்கும் வரல பாருங்களேன். ஆனா இது ஓட்டுறதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஆமா, இங்க 2 ரூட் போகுது. இப்ப எதுல நம்ம போறது? ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு ஜூம் பையா, இதுதான் கரெக்டான ரூட். கரெக்டா? எப்படி நம்ம ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல. நான் ஸ்கூல்ல 1 மார்க்குக்கே இப்படிதானே ஆன்சர் பண்ணுவேன். இங்க யாரும் நிக்கிறாங்க. அட மண்டப்பைய, டேய் லவ்லியா, உன் மூஞ்சில யாரா தக்காளி சட்னி பூசுனது? முதல்ல கிட்ட கடி வாங்கிட்டு நிக்கிறான்டா மண்டப்பைய. நான் இந்த போட்டியில ஜெயிக்க போறத ஓரமா நின்று வேடிக்கை மட்டும் பாருடா. சரி, இப்ப இதுல போகணுமா நம்ம? இதுக்கு மேல வழி இல்ல. ஓ, டெலிபோர்ட் ஆகி வந்துடலாமா? இது நல்லா இருக்கே. ஆனா என்ன, நம்ம போறதுக்கு இந்த ரூட் இன்னும் கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்கலாம். இந்த வண்டியை திருப்பத்துக்குள்ள போதும் போதும் ஆயிரும் போலயே. மாடு சைஸ்ல இருக்குது இந்த வண்டி. அவ்வளவுதான், டெலிபோர்ட் ஆகி இங்க மேல வந்தாச்சு. அப்படியே ஒரு லெட்டரா போகுமா? கீழே ஏதோ எழுதியிருக்கானுங்க. ஆனா என்ன எழுதியிருக்கானுங்கன்னு தெரியல. லவ்லிய முதல்ல கீழே இருந்து தாவி வந்து இந்த இடத்துல தானே பிடிச்சிச்சு. நம்ம இந்த இடத்த விட்டு சீக்கிரம் காலி பண்ணணும். இல்லைன்னா நம்மள வந்து பிடிச்சாலும் பிடிச்சிடும். அந்த முதலையோட ஒரு பல்லு சைஸுக்கு தான் நம்ம இருக்கிறோம். துளி உண்டு, நம்ம மாட்டிக்க கூடாது. ஓகே, கடைசி லெட்டருக்கு வந்துட்டேன். எப்படியாவது இந்த லெட்டர்லாம் மட்டும் தாண்டி போயிடணும். இதுதான் இருக்கிறதுல கஷ்டமா இருக்குது. அவ்வளவுதான், வந்தாச்சு. கீழே மட்டும் வந்துடக்கூடாது. அப்பாடா, எப்படியோ கேர்ஃபுல்லா வந்தாச்சு. நம்ம இதுல பாருங்க எத்தனை முதல்ல சுத்திக்கிட்டு இருக்குது. அதுங்க கிட்ட மட்டும் நம்ம மாட்டிக்கவே கூடாது. ஆமா, இதுக்கப்புறம் நம்ம எப்படி போறது? இங்க 2 ரூட் போகுது. லெஃப்ட் சைடு இருக்கிறது சுத்தி சுத்தி போகுது. ரைட் சைடு இருக்கிறது நேரா போகுது. நம்ம நேராவே போயிருவோம். அப்பதான் ஈஸியா போக முடியும். அடடா, இதை விட நம்ம வண்டி பெருசால இருக்குது. ஒரு டயர் மட்டும் தான் அதுல போய்கிட்டு இருக்கு. அப்படியே நேரா போவோம். ஏன்னா முன்னாடி தண்ணி இருக்கு. இதுக்கு பிறகு வழி இல்லையா? ஐயோ, தண்ணிக்குள்ள விழுந்துட்டேன். நல்ல வேலை, நமக்கு எதுவும் ஆகல. மேல ஏதோ இருக்கே. அப்படியே இருந்தா போலாம். ஏன்னா ஒரு முதல்ல கூட்டமே இங்கதான் இருக்குது. இதுங்க கிட்ட மாட்டணும், நம்ம செத்தோம். இங்க இருந்து போயிட வேண்டியது. என்னடா இது தண்ணியில நடக்குது? ஓ, இத போட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாமா நம்ம? மிலிட்டரி வண்டினா மிலிட்டரி வண்டி தான். இதுக்கப்புறம் அந்த முதலையாலலாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஐயா, சொல்லி வாயமுள்ள தள்ளி விட்டுருச்சா? அதோ வருது பாருங்க. அங்கே எதையும் பிடிச்சி கடிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த காருக்குள்ள நம்ம இருக்கணும். அதை கிடைக்குதா? இதான் சான்ஸ். தப்பிச்சிடுறா சின்சானே. ஐயோ, என்ன அந்த சுண்டக்காப்பாரு தண்ணிக்குள்ள விழுந்து முதல்ல கிட்ட மாட்டிக்கிட்டான். இந்த நாய் தான் இருக்கு. நாயா, நீ போ. நீ போங்கிறதுல அடுத்து என்ன சின்சானே நினைச்சியா? மிரட்டிக்கிட்டு இருக்க. ஒரே கட்டிதான் சங்க கடிச்சு கொதறிடுவேன் பாத்துக்கு. வெறி பிடிச்ச நாயா இருக்கும் போலயே. நம்மளே கடிச்சிடும் போல. நான் தான் ஊருக்குள்ள எல்லாத்தையும் கடிப்பேன். அது என்ன கடிக்குது? சரி, இதுல எந்த காரணம் எடுத்துட்டு போலாம்? நல்லா பழப்பா. என்னடா அது, இந்த கார் நம்மளை கீழே தள்ளி விடுது. அப்ப இந்த கார் என்ன கூப்பிடுதுன்னு அர்த்தம். இந்த கார்ல தான் நான் போக போறேன். ஆனா இந்த கார் ரொம்ப சின்னதா இருக்கே. என் சொட்ட மண்டையே மேல இடிக்குது. நானே இந்த நிலைமைனா என் மொட்டை கிராண்ட் ஃபார்ம் வந்தாலும் உட்காரவே முடியாது போலயே. இங்க இருக்கிற முதலைங்களை பார்த்து இவனுங்க வேணா பயப்படுவானுங்க. என்னை பார்த்து அந்த முதலைங்களே பயப்படும். எவன்டாவும் போற வழியில குறுக்க காரம் போட்டது எடு மட்டும் போய் நம்மளை தடுத்து நிறுத்தணும்னு பாக்குறானா? நிக்க மாட்டேன்டா இந்த கிராணி. ஆச்சா, என்ன பறக்குது கிராண்ட்பா. நல்ல வேலை, கரெக்டா இறங்கியாச்சு. நம்ம இங்க 2 ரூட் போகுது. இப்போ நம்ம இதுல போறதுக்குல என்னடா அது? சரி, இதுலயே போவோம். கீழே விழுந்துட்டேன். என்ன தண்ணிக்குள்ள ஒரு முதல்ல கூட காணா? என்னை பார்த்து எல்லாம் ஊரை விட்டா ஓடிருச்சான். எல்லாருமே கீழே விழுந்துட்டாங்க போலயே. அடுத்தது நம்ம தான் போகணுமா? சரி போவோம். இந்த போட்டியில வின் பண்ணி நிறைய கருத்துண்டு வாங்கி சாப்பிடணும். கஞ்சப்பைய என் பாசு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் கருத்துண்டு போடுறான். அதுவும் அவன் தின்னுட்டு மிச்சம் மீறி இருக்க எலும்பு துண்டு போடுறான். இது மாதிரி வண்டி விட
போட்டில ஜெயிச்சு நிறைய கறி துண்டா வாங்கி சாப்பிட போறேன். இந்த போட்டியில ஜெயிச்சின்னா நிறைய கறி துண்டு வாங்கி சாப்பிடுவேன். இப்ப இதுல போகணுமா? கீழே மட்டும் விழுந்துடக்கூடாது. அவ்வளவுதான். இதெல்லாம் ஈஸியா ஏறி வந்துருமா? யாரு நம்ம லக்கியாச்சு? மட்டும் இல்ல, எனக்கும் எப்பயும் லக்கு இருக்கும். இங்க யாரோ நிக்கிறாங்க. அட சொட்ட கிழவி. கிழவியா வாய் பேசிட்டு வந்து இங்க நிக்கிற? இங்க என்னடா 2 ரூட் போகுது? என் மோப்பம் பிடிக்கிற சட்டியை வச்சு கண்டுபிடிச்சிடும் பாரு. இதுதான் சரியான ரூட்டா இருக்கணும். எப்படி மோப்பம் பிடிக்கிற சட்டி என்ன சாதாரண சட்டியா? இங்க யாரும் நிக்கிறாங்க. அட நம்ம பாஸ் என்ன பாஸ் சத்தியமா? ஏய் லக்கி, நானே கடுப்புல இருக்கேன், ஒழுங்கா போயிரு. போயாயோ, நீ எல்லாம் ஒரு ஓனர் கஞ்சா பையா. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கறி எடுப்பான். அந்த கறி எடுத்தாலும் அவன் சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி இருக்கிற எலும்பு துண்டு மட்டும்தான் என்கிட்ட போடுவான். அதுவும் உரின்னு உறிஞ்சிட்டு ஒண்ணுமே இல்லாத ஒன்றதான் போடுவான். எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா அந்த எலும்பு துண்டை எடுத்து சாப்பிடும்போது. இந்த போட்டியில நான் ஜெயிச்சு நிறைய எலும்பு துண்டு வாங்குறது மட்டும் இல்ல, நிறைய கறியும் வாங்கி சாப்பிடுவேன்டாண்ணா. நீ என்ன வேடிக்கை பாரு. இதுக்கப்புறம் எப்படி போறது? வழியே இல்ல. ஓ, பின்னாடி திருப்பிட்டு போகணுமா? இந்த சின்ன கேப்புக்குள்ள எப்படா இந்த காரை திருப்புவேன்? அட பாத்துக்கலாம். அச்சோ, ஒரு டயர் கீழே போயிடுச்சு. நல்ல வேலை, நட்டுக்கு கீழே கம்பம் திருப்போம். இதுல மட்டும் விழுந்துடவே கூடாது. விழுந்துட்டா எப்படி இந்த போட்டியில ஜெயிச்சு நம்ம நிறைய எலும்பு துண்டா வாங்குறது? நம்ம வேற நம்ம பாசுகிட்ட ஓவரா வாய் பேசிட்டோம். இனிமே நம்ம பாசு கூட நமக்கு சோறு போட மாட்டான். அதனால இப்படியே ஜெயிக்கணும். அட பொடி பையில சிம்சானா, இங்கதான் நிக்கிறியா நீ? ஏய் நாயே, ஒழுங்கா போயிரு. போட்டியா யாரோட நாய்ங்கற? நாய் தானே சொல்லுவாங்க, பேய்னா சொல்லுவாங்க. இன்னொரு டைம் சொன்னேன்னா கடிச்சு கொன்றிடுவேன் பாத்துக்க. அதான் இங்கிலீஷ்ல டாக்டர்னு பேர் இருக்குல்ல, டாக்டருக்கு கூப்பிடு. இல்லனா என் பாஸ் அழகா லக்கின்னு பேர் வச்சிருக்காரு, லக்கின்னு கூப்பிடு. இப்போ நம்ம எதுல போறது? இங்க 2 ரூட் இருக்கே. சரி, இதுலயே போவோம் நம்ம. என்னது நேரா சர்க்கிட் போயிட்டே இருக்கு, சர்க்கஸ் மாதிரி. நல்லா இருக்கே. ஆனா என்ன கீழே எந்த ரூட்டும் இருக்க மாதிரி தெரியல. அச்சோ, நேரா போய் தண்ணிக்குள்ள விழுந்துருவோம். பிரேக் போடா, பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. போச்சு, தண்ணிக்குள்ள விழ போறேன். போச்சு. எங்க வந்திருக்கோம் நம்ம? அங்க இருந்து வேற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துருச்சு. நல்ல வேலை, தண்ணிக்குள்ள விழுந்துருவோம்னு நினைச்சேன். இங்க எங்க பறந்துகிட்டு இருக்கோம்? அச்சச்சோ, கார் கரப்பாம்பூச்சி மாதிரி கவர்ந்துருச்சு. கார் எப்படி திரும்புறது? கார் திரும்பு. கரப்பாம்பூச்சி மாதிரி கவர்ந்துருச்சு, திரும்பாது போலயே. நல்ல வேலை, எல்லாரும் அவுட் ஆயிட்டாங்க. அதனால அகைன் நமக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த ரிவார்ட்ஸ் இருக்க இடத்துக்கு போய் அந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் நம்ம தான் எடுக்கணும். ஆனால் அந்த முதலுக்கிட்டே ரொம்ப சேஃபாக இருக்கணும். லாஸ்ட் டைம் இங்கே தானே கீழே விழுந்தேன். நல்ல வேலை, இந்த டைம் அச்சோ மறுபடியும் அதே மாதிரி டயர் மாட்டுதே. ஆனால் எப்படியும் அதுலேருந்து தப்பிச்சிட்டேன். எவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போகணும். ஏன்னா லாஸ்ட் டைம் அந்த முதல்ல கீழே இருந்து தாவி வந்து நம்மளை பிடிச்சிச்சு. இந்த டைம் எப்படி வரப்போதோ தெரியல. ஏன்னா இப்படி இறக்கி விட்டுருக்கீங்க. அட பாவிகளா, இந்த சின்ன இடத்துக்குள்ள எப்படி நான் இந்த காரை திருப்புவேன்? லைட்டாக முன்னாடி போனோம்னாலும் ஒரு டயர் கமுந்துச்சுனால அப்படியே காரே சேர்ந்து கமுந்துடும். ஓகே, எப்படி கேர்ஃபுல்லாக திருப்பியாச்சு. இந்த இடத்துலையும் நம்ம பார்த்து திருப்பணும். இந்த இடம் வேறு மேடு பள்ளமாக இருக்கும் போலயே. இவ்வளோ மோசமாக வச்சுருந்தா எப்படி தான் இதில் போகிறது? நம்ம கீழே உழுவுன்னே செஞ்சுருப்பானுங்க போல எல்லாம். அச்சோ, போச்சா, எங்கே கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்கானுங்க பாருங்க. அங்கேயாவது கொஞ்சம் பெரிய இடம் இருந்தது, இங்கே அதை விட சின்ன இடம் இருக்குது. இதில் எப்படி நான் இந்த காரை திருப்ப போகிறோம்? ஒரு இன்ச்சு முன்னாடி போனால் முன்னாடி வீல் முன்னாடி இறங்கிக்கும், பின்னாடி போனால் பின்னாடி வீல் இறங்கிக்கும். ஆஹா, எப்படி போச்சு, பின்னாடி வீல் இறங்கிருச்சு. ஆனால் எப்படி மேலே ஏற்றிட்டேன். ஆனால் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இதில் திருப்புறது. நம்மளாலேயே இதில் திருப்ப முடியலையே. கிராணிலாம் இன்னும் வரவே இல்லை இந்த இடத்துக்கு. எப்படி வரப்போகுதோ? சரி, ஓகே, நம்ம எப்படியும் அதை தாண்டியாச்சு. இதுக்கப்புறம் இருக்க அதாவது கொஞ்சம் ஈஸியாக கொடுத்துருங்கடாடே. இவ்வளோ கஷ்டமாக கொடுத்துருக்காதீங்க. பரவாயில்லைங்க, இது வை போல், அதனால ஈஸியாக இருக்குது. அப்படி நேராக போய் அப்படி டேர்ன் பண்ணால் போதும். எஸ், எப்படியும் அந்த லெட்டரை தாண்டி வந்தாச்சு. அங்கே யாரும் நிற்கிறாங்க. சின்சானா, அடையா பொடிப்பாயில, இங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கியா? நீ தானே என்ன கலாச்சிட்டு போன போகும்போது? பார்த்துக்கிட்டே இருறா, இந்த போட்டியில் நான் தான் வின் பண்ண போகிறேன். இப்போ எந்த ரூட்டில் நம்ம போகிறது? இது 2ல் 1 தான் கரெக்டான ரூட்டாக இருக்கும். எதுவாக இருக்கும்? சரி, இதுலேயே போவோம், லெஃப்ட் சைடே போவோம். இது என்ன கீழே தண்ணி இருக்க பக்கம் சறுக்கிக்கிட்டு போகுது? ஐயோ, கீழே முதல்ல வேற ஆணு வாயை பொழந்துக்கிட்டு இருக்குமே நம்மளை சாப்பிட்றதுக்கு. இது நேராக கீழே தான் போய்கிட்டு இருக்கு. தண்ணிக்குள்ளே விழுந்துருவோமோ? சுற்றுன்னு சுற்றுதே. இந்த சுற்றுது. இதுக்கப்புறம் வழி இல்லை. எங்கே போக போகிறோமோ தெரில. டெலிஃபோட்டா இங்கே வந்துட்டுமா? பரவாயில்லைங்க, கரெக்டான ரூட்டில் தான் வந்திருக்கோம். தப்பான ரூட்டில் போயிருந்தோம், நேராக முதல்ல வாய்க்குள்ளே தான் விழுந்திருக்கோம். ஓகே, இது இங்கே கூட்டிகிட்டு போகுது நம்மள. இன்னும் பறந்துக்கிட்டே இருக்கோம். ஏடா போய்கிட்டே இருக்கு, போய் கீழே விழுந்துட போகிறேன். அப்பாடா, எப்படி லேண்ட் ஆயாச்சு. இங்கே ஏதோ ஒரு கார் கமுந்து கிடக்குது.
லக்கி கார் தானே? லக்கி என்ன கரப்பாம்பூச்சி மாதிரி கமுந்து கிடக்குற, மல்லாக்க கிடக்குது. சரி இந்த லக்கிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போவோம், இல்லைன்னா இப்படியே தான் கிடக்கும். வேகமாக போய் அந்த காரை இடிச்சோம்னா திரும்பிடும், பார்த்தா திரும்பல. சரி ஓகே, இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்க, நம்ம இடிக்கிற இடியில் அந்த கார் பறந்து போய் விழுவ போதா இல்லையான்னு. 1 2 3 எஸ், நம்ம நினைச்ச மாதிரியே கார் திரும்பிடுச்சு. என்ன லக்கி, இப்போ சந்தோஷமா? ஓகே, நம்ம வேலையை பார்ப்போம். இப்போ நம்ம ஃபினிஷ் லைனுக்கு போய் அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் எடுக்கணும். மேலே ஒரு வளையம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போகணும். எஸ், உள்ள வந்தாச்சு. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. நேராக போகலான்னு பார்த்தா முன்னாடி பாருங்க எவ்வளோ பெரிய குழி. ஆடா பாவீங்களா, இப்படி பண்ணி வச்சிருக்காருங்க. இது வேற கார் ஒரு பக்கமாக இழுக்குது. அப்போ ஆடா எப்படியும் அதை கிராஷ் பண்ணி வந்துட்டோம். இதுக்கப்புறம் வேற எங்கேயாவது கேப் விட்டு வச்சிருக்கானுங்களா? நேராக போய் உள்ள விழுந்துட போகிறேன். கீழே முதல்ல வேற காத்துக்கிட்டு இருக்கு நமக்காக. ஓகே, இப்போ நம்ம பறந்து போக வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பறக்க போகிறோம். போய்கிட்டே இருக்குது. கரெக்டாக போயிருவோமா? பெரு எஸ் வந்தாச்சு. இன்னைக்கு காம்படிஷனுக்கு கலந்துக்கு வந்திருக்கேன் நான், சின்சான், லக்கி, கிரானி. இதில் யார் வின் பண்ணுவாங்கங்கிறத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. பார்ப்போம் யார் சொல்றது நடக்குதுன்னு. இது அது வளைஞ்சு போகுது. கரெக்டாக போயிடுவோம்னா? அச்சோ, மிஸ் ஆயிடுச்சுடா. போச்சு, நேரம் தண்ணிக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அங்கே வேற முதலிங்க இருக்குமே. மண்டப்பைய விழுந்துட்டான். அப்ப அடுத்தது நம்ம தானே? போன டைம் என்ன என் கூட மிஸ் ஆயிருக்கும், இந்த டைம் மிஸ் ஆகாதே. இந்த டைம் ஜெயிச்சு காட்டுறானா? அங்க இருக்க மினி டியூக் பைக்கு, கேடிஎம் பைக்கு, தங்க ஆட்டோ எல்லாம் எனக்கு தான் வேணும். போன டைம் நம்ம ரைட் சைடு போனோம், தப்பான ரூட். அப்ப லெஃப்ட் சைடு தான் கரெக்டான ரூட். ஆனா இது வேற சுத்தி போகுமே. அவனுங்களாம் கார்ல ஈஸியா போயிட்டானுங்க. ஆனா நம்ம கார் இதுல இறங்கவே மாட்டேங்குது. ஆஹா, கீழே விழுந்துருவோம் மாட்டேங்க. சரி, ஒரு டயர் ஓரத்துல அப்படியே போக வேண்டியதான். பொறுமையா போவோம். வேகமா போய் கீழே விழுந்துட போறோம். கீழே வேற முதலைங்க காத்துக்கிட்டு இருக்குது. முதலைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஆக வரும்ல, பார்த்து பொறுமையாவே போவோம். ஆனா இதுவும் நேரா தண்ணிக்கு தான் போகுது. அடாடாடா, எங்கடா தண்ணிக்குள்ள கொண்டு போய் தள்ளி விட்டுருவானுங்க புளியணுமே. போச்சுடா. என்ன வேற இடத்துக்கு கூட்டு வந்துட்டானுங்க. பரவாயில்ல, எப்படியும் முதல்கிட்ட மாட்டாம வந்துட்டுமே. இதுக்கப்புறம் போறதெல்லாம் ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இந்த சின்சான் நோகாரா தான் இந்த போட்டியில ஜெயிக்க போறான். அங்க முன்னாடி நிக்கிறது லக்கி கார் மாதிரி இருக்கு. லக்கி காரே தான். இப்ப பாருங்க அது கார் என்ன பண்றேன்னு. விட்டு தூக்கே. ஏய் லக்கி, நீ இங்கேயே நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. இந்த போட்டியில நான் எப்படி ஜெயிக்க போறேன்னு. ஓகே, இப்ப இந்த வளையத்துக்குள்ள போகணுமா நம்ம? என்னடா அது? நல்ல வேலை, நான் முன்னாடி இருக்க கேப்பை பார்த்துட்டேன். ஆனா வண்டி தான் கீழே இருக்குது. அச்சச்சோ, உள்ள போறேன். ஜஸ்ட் மிஸ். இன்னொருத்திக்கு அந்த சின்ன கேப்புக்குள்ள விழுந்திருப்போம். ஆனா நம்ம யாரு? சின்சான் ஆச்சே. இதுல எல்லாம் போய் மாட்டுவோமா? அள்ளிக்குங்கோ, கொஞ்சம் கிள்ளிக்குங்கோ, என் பாட்டை கேட்டு எல்லாரும் துள்ளிக்குங்கோ. இந்த போட்டியில ஜெயிச்சு வாட்ச் எடுக்க போறது நான் தானங்கோ. இப்ப நம்ம பறக்க போறோம். ஐயோ, இடம் பறந்துகிட்டே இருக்கு. அப்போ கரெக்டா வந்து சேர்ந்தாச்சு. இதுக்கு எப்படி போறது? என்னடா அது முன்னாடி வளைஞ்சு போகுது. இதெல்லாம் நம்ம வண்டி ஏறிடுமா? இது வேற சும்மாவே கீழே தள்ளும். அச்சச்சோ, நான் நினைச்ச மாதிரியே விழுந்துட்டோம். என் கதை முடிஞ்சிச்சுடா. காப்பாத்துங்க. முதல்ல வேற இருக்குமே. முதல்ல வந்துருச்சு. ஐயோ, எல்லா பொட்டி போயவங்களும் நம்மளை தாண்டி போட்டானுங்களே. விடக்கூடாது அவனுங்களே. அவனுங்க ரத்தத்தை குடிக்காம விட மாட்டான். நான் அந்த பொட்டில் ஜெயிக்கணும். இப்போ இதில் போகணுமா? எடுபட்ட பசங்க, எவன்டா இதெல்லாம் இங்கே வெட்டது? என் காரத்தில் திருப்பிட்டு போக முடியுதா என்ன? இவ்வளோ சின்ன கிடப்பு கொடுத்து வச்சிருக்கானுங்க. இதில் ஓட்டவே முடியல. இந்த கிராணியாலேயே இந்த போட்டியில் ஜெயிக்க முடியலன்னா வேற யாருமே ஜெயிக்க கூடாது. ஜெயிக்க விட மாட்டேன். நம்ம போடுற வழியில தானே அவனுங்க நிற்பானுங்க. அவனுக்கு கதையை முடிச்சிட வேண்டித்தான். இப்போ இந்த ரூட்ல போவான். ஏன்னா எல்லா பசங்களும் இந்த ரூட்ல தான் போனானுங்க. இதுதான் சரியான ரூட்டா இருக்கும். ஆனா இது என்ன இந்த சுத்துது? டேய், எங்க வீட்டுல இருக்க கிராண்ட் இருக்குள்ள, எங்க வீட்டுக்கு வரவனுங்களை தூக்கி போட்டு அரைச்சி தானே எனக்கு பழக்கம். இன்னைக்கு என்னையவே அரைக்கிறீங்களாடா? டேய், எங்கடா கூட்டு போறீங்க? என்ன வேற இடத்த கூட்டு வந்துட்டானுங்க. ஏதோ ஒண்ணு அட்டா போறோமே, அது வரைக்கும் போதும். அட்டா என்ன காரு பறக்குது, கமுந்துருமோ? நல்ல வேலை, காருக்கு எதுவும் ஆகல. இந்த போட்டியில ஜெயிக்காம விட மாட்டேன்டா இந்த கிராணி. என்ன பார்த்தாடா குழுட்டு கிளவுன்னு எல்லாம் கிளவுச்சுங்க. இந்த கிளவியோட பவரை பாருங்கடா. டாப் கீரை போட்டு ஸ்பீட்ல பறக்க போறேன். இன்னும் உண்மையுமே பறக்கிறோம். பறந்துகிட்டே இருக்குங்க. நம்ம இறங்க வேண்டிய இடத்த தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டோம். அச்சச்சா, கதை முடிஞ்சிச்சுடா. என்ன இந்த சொட்ட மொட்டை கிளவி டைலாக்லாம் விட்டுட்டு போச்சு. போன வேகத்துல கீழே விழுந்துருச்சு. அது மாதிரி கீழே விழுவ மாட்டேன். நான் தான் இந்த போட்டு ஜெயிக்க போறேன். நீங்க வேணா பாருங்களே. நல்ல வேலை, இருக்கிறதுலே நல்ல காரா நம்ம மட்டும் தான் சூஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். எவ்வளவு பெரிய பிரச்சனை
இப்ப இதை தாண்டி போயிடுவோமா? கரெக்டா போயிடணும். கிராணி மாதிரி ஒரு அடியா பறந்துடக்கூடாது. அச்சச்சோ, பறக்கணுமே. கரெக்டா இறங்கிட்டோம். இது என்னது சுத்தி சுத்தி போகுது, நம்மளுக்கே சுத்த விட்டுரும் போலயே. இதுல எப்படி நான் போறேன்? அச்சச்சோ, கீழே விழுந்துட்டா. கீழே விழுவுலையானம். நம்ம நல்ல நேரம் ஷார்ட்கட் மூலியமா வந்துட்டோம். அப்ப இதே மாதிரி ஒண்ணு தாண்டி போயிட வேண்டியதான். இதுல யாரு சுத்தி போறது? அப்படி ஜம்ப் பண்ணி வந்தாச்சு இல்ல, கரெக்டா இறங்கிடணும். வந்துட்டேன். நம்ம பாஸ் கூட இதுல வர முடியாம திணறிக்கிட்டு இருந்தாரு. என்ன பாஸ், நான் பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா வந்துட்டேன்னு? இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க கடைசி சான்ஸ். இந்த சான்ஸை விட்டோம் கண்டிப்பா அந்த ரிவார்ட்ஸ் நம்மளால எடுக்க முடியாது. இது என்னதுடா, நேரா போய்கிட்டே இருக்குது மேல. அச்சோ போச்சு, மறுபடியும் தண்ணிக்குள்ள விழுவ போறேன். அப்பாடா, கரெக்டா லேண்ட் ஆயாச்சு. ஆனா உருண்டுட்டு போய் மறுபடியும் கீழே விழுவுது. எங்கடா இறங்கி இருக்கோம்? அச்சோ, வந்த இடத்துக்கே திரும்பி வந்திருக்குமே. எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்திருக்கோம். மறுபடியும் இது மேலே ஏறணுமா? எப்படி கரெக்டா மேலே போய் லேண்ட் ஆகிறது? அப்படியே ஸ்வயங்கன்னு போய் பிரேக்க பிடிப்போம். இந்த இடத்துல கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், அப்பா எப்படி வந்தாச்சு இது தாண்டி. ஆனா இதுக்கப்புறம் என்னென்ன கொடுமையெல்லாம் பண்ணி வச்சிருப்பானுங்களோ தெரியலையே. இப்போ இதுல வேற போகணுமா? இப்போ எதுல போறது? ரெண்டுமே ஒரே இடத்துக்கு தான் போய் ஜாயின் ஆகுது. பட் அது சுற்றி சுற்றி போகுது, இது நேராக போகுது. சரி இதுலேயே போவோம். இந்த வாட்டர் ஸ்லைடில் நம்ம பிரேக் போட தேவையில்ல, முறுக்க தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. இறங்கணும்னா போதும், ஸ்வயங்கன்னு கூட்டிகிட்டு போய் அப்படியே அலைக்காக இறக்கி விட்ருவோம். ஆனால் ரொம்ப தூரம் பறந்துக்கிட்டு இருக்குனே, கீழே போய் விழுந்துடும். போகிற பிரேக் பிடி. அப்பா இறங்கியாச்சு. மறுபடியும் வாட்டர் ஸ்லைடா? இதுலேயும் போகணுமா? இதில் எது கரெக்டான ரூட்டுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இருங்க, கொஞ்சம் முன்னாடி நிறுத்தி பார்க்கலாம்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே வலிக்கிட்டு வந்துட்டுங்க. இது கரெக்டான ரூட்டா தப்பான ரூட்டான்னு வேறு தெரியல. அந்த பக்கம் ஒரு ரூட்டு போகுது, அது நேராக போகுது. தெரியாமல் இதை சூஸ் பண்ணிட்டேனே. இது பாருங்க என்ன சுற்றிக்கிட்டே இருக்கு. தலையெல்லாம் கிருகிருன்னு வந்துட மாட்டுக்கு. எப்படி வந்தா என்ன, கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அது போதும் நமக்கு. ஆனால் அந்த கூண்டுக்குள்ளே இருந்த தங்க ஆட்டோ, பைக் இதெல்லாம் எடுக்கணும்னா நீ எவ்வளோ தூரம் போகணும்னு வேறு தெரியலையே. இதுக்கப்புறம் எப்படி போகிறது? எங்கேயுமே வழி இருக்க மாதிரி தெரியல. என்னடா அது? இங்கே ஒரு வாட்டர் ஸ்லைடு போகுது. இது ரெண்டுமே ஒரே இடத்துக்கு தான் போகுது. இவ்வளோ நேரம் ஈஸியாக கொடுத்துட்டானுங்க. இப்போ கண்டிப்பாக கொஞ்சம் மாற்றி தான் கொடுத்துருப்பானுங்க. ஒன்று தப்பான ரூட்டாக தான் இருக்கும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்ப்போம். இருங்க, இதில் போனோம்னா முன்னாடியே கீழே விழுந்துருவோம். அதில் போனோம்னா தான் கரெக்டாக அந்த ரிவார்ட்ஸ் இருக்க இடத்துக்கு போவோம். அப்போ இதில் தான் போகணும். அது வேறு ரொம்ப கீழே இருக்கே, இறங்கிடுவோமா? அச்சோ போச்சு, கீழே விழுவ போகிறேன். இவ்வளோ தூரம் வந்தது எல்லாம் வேஸ்ட்டா? கரெக்டாக வந்துட்டோம். ரிவேஸில் போய்கிட்டு இருக்க வண்டி. எப்படி போனால் என்ன, கரெக்டாக போனால் போதும். மேலே இருந்து பார்க்கும்போது கரெக்டாக தான் தெரிஞ்சுது. கரெக்டான ரூட்டில் தான் போய்கிட்டு இருக்கோமா? கரெக்டாக அந்த கூண்டுக்குள்ள விழுவணும். வந்துரு. எஸ், உள்ள வந்தாச்சு. அந்த ரிவார்ட்ஸ் இருக்க இடத்துக்கு வந்தாச்சு. நம்ம தான் இந்த போட்டியில் வின் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்க ரிவார்ட்ஸ் எல்லாமே நமக்கு தான். இங்கே பாருங்க, நமக்கு முன்னாடி எவ்வளோ தங்கம், காசு. அது மட்டும் இல்லை, கேடிஎம் பைக்கும் இருக்கு. இந்த ஆர்சி பைக் போகுமா இல்லை பொம்மை பைக் எதுவும் வச்சுட்டானுங்களா? இருங்க ஓட்டி பார்ப்போம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லைட்டாக முருகனதையே தூக்கிடுச்சே. பயங்கரமாக இருக்குது இதோட பவர். சரி ஓகே, இந்த பைக் இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்க காசு. அப்புறம் கோல்டு ஆட்டோ இருக்குது. இந்த ஆட்டோவை ஓட்டி பார்ப்போம். இது ஓடுமா? தங்க ஆட்டோ. இனிமேல் நம்ம ஊருக்குள்ளே ஆட்டோ ஓட்டினோம்னா நம்ம ஆட்டோவில் தான் எல்லாரும் வருவாங்க. ஏன்னா தங்கத்தில் மின்னுதில்ல. ஓகே, ஆட்டோவை எடுத்தாச்சு. சின்சனோட மினி பைக் ஒன்று இருந்தது, அந்த பைக் எடுத்து பார்ப்போம். அதுவும் இருக்குது. ஓகே, இதை எடுத்து ஓட்ட முடியுமா? ரொம்ப சின்னதாக இருக்குது. சரி உட்காந்துட்டேன். எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்க. ஆனால் நம்ம வெயிட்டெல்லாம் தாங்காது. கொஞ்சம் தூரம் போனோம்னாவே கழண்டு விழுந்துரும்னு நினைக்கிறேன். சின்சான் ஆசைப்பட்டது நம்ம எடுத்துட்டோம். ஓகே கைஸ், ஃபைனலி இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை